தங்க எறும்பு. கங்கா அவ வீட்டு வாசல சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு அவ வீட்டை சுத்தம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். தீபாவளி வரப்போகுது. அவ வீட்டுல ஒவ்வொரு முறையும் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சா. அட தீபாவளி வரப்போகுது, பாரு எவ்வளவு வேலை இருக்கு. வீட்டு வாசல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. கொஞ்சம் கூட எறும்புங்க வரக்கூடாது, எந்த மண்ணும் இருக்கக்கூடாது, எந்த காஞ்சி போன இலையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் மொத்தமா சுத்தம் பண்ணியே தீருவேன். கங்கா ராத்திரியும் பகலும் சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் வீடு முழுக்க சுத்தம் பண்ணா. அன்னைக்கு அவ வீட்டு வாசல சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அவ ஒரு மூலையில பார்த்தா ஒரு பெரிய எறும்பு புத்து அவ வீட்டுக்கிட்ட பூந்தொட்டி கிட்ட இருந்தது. ஐயோ ராமா, இவ்ளோ பெரிய எறும்பு பொத்து, இது வரைக்கும் நான் இதை ஏன் பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நான் இத விட போறதே இல்ல. உள்ள உட்கார்ந்திருந்த எறும்புங்க கங்கா பேசினத கேட்டுடுச்சு. அப்புறம் அதுங்களுக்குள்ள பேசிக்கிச்சு. அச்சச்சோ, கங்கா நம்மள பார்த்துட்ட போல இருக்கு. இது நம்மளோட பழைய வீடு. தீபாவளி வேற வரப்போகுது. சுத்தம் பண்றேன்னு சொல்லி நம்ம வீட்டையும் உடைச்சிட போறாங்க. ஏதாவது பண்ணு. எறும்புங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ராணி எறும்பை எழுப்புறதுக்காக போச்சுங்க. ஏன்னா அது ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. ராணி எறும்பே சீக்கிரம் எழுந்துரு. கங்கா இன்னைக்கு நம்மள சுத்தம் பண்ண போறா. இன்னைக்கு வீட்டு வாசல் சுத்தம் பண்ண போறா. பாருங்களேன், அந்த இடமே எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இன்னைக்கு அவ நம்மள பார்த்துட்டா. நம்ம வீடு இப்போ உடைய போகுது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. ராணி எறும்பு எழுந்தது. அது எதுக்குமே பயப்படல. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? என்னோட மாய சக்தியை மறந்துட்டீங்களா? இங்க பாத்தீங்களா, தங்க எறும்பு மகாராஜா எனக்கு இத கொடுத்தாரு. இத கொடுத்தோம்னா கங்கா தீபாவளியை கொண்டாடுவா. அப்புறம் அவன் நம்ம வீட்டை உடைக்க மாட்டா. விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. வாங்க, இந்த விஷயத்த போய் நம்ம கங்கா கிட்ட பேசுவோம். எல்லா எறும்புகளும் ஒண்ணு கூடி தன்னோட ராணி எறும்போட கங்காவை பார்க்க போச்சுங்க. கங்கா தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகதா இருந்தா. ஒரு எறும்பு சைகை காட்டினதும் அவளோட கால் மேல ஏறிக்கிச்சு. அட, எத்தனை எறும்புங்க மொக்கிதே பாத்தீங்களா? ஏன் மேலேயே ஏறுது. உன்ன நான் சும்மா விட மாட்டேன். அப்பதான் எறும்பு குரல் கொடுத்தது. கங்கா, கங்கா. ஒரு எறும்பு எனக்கே குரல் கொடுக்கறியா? என்னோட பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்க? ஆமா, நாங்க ஒன்னும் சாதாரண எறும்புங்க கிடையாது. உனக்காக தீபாவளிக்கு பரிசு கொண்டு வந்திருக்கோம். என்னது? இதோ பாரா, மனுஷங்க மாதிரி பேசுற எறும்ப நான் முதல் தடவை இப்பதான் பாக்குறேன். அது என்ன பரிசு? அது என்னன்னு நானும் கேக்குறேனே. இந்தா, இதுதான் தங்க எறும்பு. உனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். தங்க எறும்பா? இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த மாதிரி எறும்புகளை நாங்க உனக்கு வாரம் வாரம் கொடுப்போம். ஆனா அதுக்கு நீ எங்க வீட்டை விட்டுட்டு மத்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும். ஆஹா, அப்படியா? இதுதான் விஷயமா? ஒருவேளை நீங்க கிடைச்சீங்கன்னா எங்க பசங்க இங்க தானே விளையாடுறாங்க. இல்ல, நாங்க இத்தனை வருஷமா இங்க தான் இருக்கோம். பார்க்க கூட எங்க வீட்டை நீ உடைக்க மாட்டேன்னு நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உனக்கு தங்க எறும்பு கொடுக்கறோம். அப்படியா? அப்படின்னா வருஷம் முழுக்க தீபாவளி தான். அடடா, எதுக்காக கவலைப்படுறீங்க? நீ இங்கே இரு. கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்ட. அவ வீடு முழுக்க சுத்தம் பண்ண. ஆனா அந்த எறும்பு புத்த விட்டுட்ட. அதுங்க எப்பவும் அங்கதான் இருக்குங்க. அப்புறம் கங்காவுக்கு எப்பவும் தங்க எறும்புங்களை கொடுத்துக்கிட்டே இருந்ததுங்க. மாட்டு நெய் எடுக்கிற கோடீஸ்வரன். தரம்வீருங்கிற பேர் கொண்ட பால்காரன் கிராமத்து மார்க்கெட்ல பால் ஜிலேபி விற்க ஆரம்பிச்சான். தரம்வீரோட பால் ஜிலேபி வெளியிடங்கள்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. யாராவது அந்த மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னா பால் ஜிலேபிய சாப்பிடாம அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. தரம்வீர் தன்னோட அம்மா கையால செஞ்ச அந்த சுத்தமான நெய்யை கொண்டு வந்தான். அந்த நெய்ல தான் அவன் ஜிலேபிய செய்வான். தரம்வீரோட சுபாவம் ரொம்ப பணிவானவர். அவருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு சேட்டும் அவரோட மனைவியும் மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்க வந்தாங்க. அப்புறம் பால் ஜிலேபி சாப்பிட உட்கார்ந்தாங்க. அப்பதான் சேட்டோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அடேங்கப்பா, அற்புதமான ஜிலேபி, சுத்தமான நெய்யால செய்யப்பட்டிருக்கு. வாவ், எவ்வளவு சுவையா இருக்கு, அருமையா இருக்கு. இருந்த சோர்வெல்லாம் போயிடுச்சு. அட ஆமா, சாப்பிடுற ஆர்வத்துல நான் மறந்தே போயிட்டேன். அது என்னன்னா, நாளைக்கு பூஜைக்கு பண்டிதரும் ஸ்வீட்காரரும் 10 கிலோ சுத்தமான நெய் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயத்த கேட்டதும் சேட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அட என்னம்மா, நீ இப்ப போய் நெய் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மார்க்கெட்டையே சுத்தி வந்தாச்சு. இந்நேரம் நெய் கடையை கூட மூடி இருப்பாங்க.
ஆமா, உனக்கு எங்க இந்த புடவையும் நகையும் வாங்குறதுக்கு டைம் சரியா போச்சு. புறப்பாடு. மன்னிச்சிடுங்க. தப்பு நடந்து போச்சு, மறந்துட்டேன். நாள் முழுக்க வெயில்ல சுத்தி சுத்தி பொருட்கள் வாங்கணும் இல்லையா, அதனால பசி எடுத்துடுச்சு. ஆனா இப்ப நம்ம என்னங்க பண்றது? சேட்ஜி, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? அட தரம்பீர், உன்னால என்னப்பா உதவி செய்ய முடியும்? நாளைக்கு எனக்கு பூஜைக்கு சமைக்கிறதுக்கு மாட்டோட சுத்தமான நெய் வேணும். அதுவும் 10 கிலோ வேணும். இப்ப சொல்ல, நீ எங்க இருந்து கொண்டு வருவ? தரம்வீர் கடைக்குள்ள போய் 10 கிலோ சுத்தமான நெய்யை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. சேட்டும் சேட்டோட மனைவியும் சந்தோஷப்பட்டு நெய்யை வாங்கிக்கிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. சேட்டோட வீட்டு பூஜையிலையும் சமையல்லையும் தரம்வீரோட சுத்தமான நெய்யை பயன்படுத்தினாங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அப்பதான் பண்டிதரு சேட்டுக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சேட்டு, அந்த கடவுளோட அருளால பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் சாப்பாட பத்தி சொல்லவே வேண்டாம், அற்புதமா இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு புது வியாபாரம் ஆரம்பிக்க யோகம் அடிச்சிருக்கு. இந்த சுப முகூர்த்தத்துல மாட்டோட சுத்தமான பாலும் சுத்தமான நெய்யும் வியாபாரம் பண்ணுங்க. நல்ல லாபகரமா இருக்கும். அட பண்டிதர், நான் நினைச்சது அப்படியே சொல்றாரு. இத பத்தி நான் தரம்வீர் கிட்ட பேசுறேன். மறுநாள் சேட்டு தரம்வீருக்கு நன்றியை சொல்றதுக்காக அங்கே போனாரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க பார்ப்பா தரம்வீர், சாப்பாடு உண்மையிலேயே அற்புதமா இருந்தது. சரி, அந்த சுவையோட ரகசியம் தான் என்ன? தரம்வீர் சேட்டுக்கிட்ட அவங்க அம்மாவோட கைப்பக்குவத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் சேட்டு தரம்வீருக்கு ஒரு கோரிக்கைய சொன்னாரு. இங்க பார்ப்பா தரம்வீர், நாம ஏன் சுத்தமான நெய் எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடாது? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். செய்முறை உன்னோட தான் இருக்கும். அப்புறம் வர லாபத்துல பாதி பங்க நீ எடுத்துக்க. நீ என்ன சொல்ற சொல்லு. தரம்வீர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் சில மாசத்திலேயே அவர் சின்னதெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய வியாபாரி ஆயிட்டாரு. அப்புறம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு நன்றியை சொன்னாரு. மோனிங்கிற பேர் கொண்ட மயிலு அது எப்பவும் காட்டுக்கு வெளியில போய் தன்னோட நேரத்தை கழிக்கும். ஒரு நாள் அது ஒரு ரயில் வண்டியை கவனிச்சது. சிக்கு புக்குன்னு ரயிலு ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது முதல் தடவையா அந்த ரயில் வண்டிய பார்த்தது. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது என்னது? இதை என்னன்னு சொல்லுவாங்க? ஆ, இந்த அதிசயத்தை காட்டுக்கு வெளியில இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அது சரி, இத பத்தி காட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதாவது சிக்கு புக்குன்னு நகரத்துல இருந்து ரயில் வண்டி முதல் தடவையா இந்த பக்கம் வந்திருக்கு. மோனி மயில் காட்டுக்கு போய் மற்ற மிருகங்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிச்சு. ஆனா யாருமே அது சொல்றத நம்பவே இல்லை. நீ என்ன சொல்ற? இந்த இந்த ரயில் வண்டினா என்ன? தூக்கத்துல நான் சில சத்தங்களை கேட்டிருக்கேன். ஆனா காலங்காத்தால சீக்கிரமா எழுந்து அங்க போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ போய் தான் பாரு. காலையில பாக்குற அந்த காட்சிகளே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ரயில் வண்டி சிக்கு புக்குன்னு சொல்லிட்டு வரும்போது மனசெல்லாம் மகிழ்ச்சியா நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ மழை பெய்யற மாதிரி. எனக்கு இப்ப ஆடணும் பாடணும் போல தோணுது. ஆமா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? மோனியோட பேச்ச கேட்டுக்கிட்டு 2 முயல்களும் அது கூட மறுநாள் காலையில போறதுக்கு தயாராயிடுச்சு. மறுநாள் காலையில 2 முயல்களையும் கூட்டிக்கிட்டு மோனி அங்கே போய் சேர்ந்தது. அப்ப மறுபடியும் ரயில் வண்டி வந்தது. 3 விலங்குகளும் சந்தோஷத்துல ஆட ஆரம்பிச்சது. அந்த ட்ரெயின்ல போறவங்க எல்லாருமே அதுங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் சந்தோஷமானாங்க. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, சிக்கு புக்குன்னு போற ரயில் வண்டிய பார்த்ததும் மனசுல சந்தோஷம் நிறைஞ்சிருச்சுன்னு. நீ சொன்னது சரிதான். நாளைக்கு நான் மத்த நண்பர்களையும் எங்க கூட்டிட்டு வர போறேன். அப்புறம் இது மாதிரி காட்டுல இருந்த எல்லா மிருகங்களும் காலையில மெல்ல மெல்ல சீக்கிரமா எழுந்தாங்க. அப்புறம் சிக்கு புக்குன்னு போற ரயில் வண்டிய பாக்கிறதுக்கு எல்லாரும் அங்க போய் காத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த ரயில்ல வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு மிருகங்களை பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. அப்புறம் மிருகங்களுக்கு ரயில் வண்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. அந்த பக்கமா வர ரயில் வண்டியை பார்த்ததும் மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா ஆடி குஷியா குதிச்சதுங்க. அட